தேவனுடைய வார்த்தைக்கு போகிறதற்கு முன்பாக எழுந்து நின்று உம்முடைய வேதத்தை தூக்கி பிடிச்சு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். உட்கார்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தில் நமக்கு கடைசி வாரத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சில நாட்களாக நான் உங்களோடு கூட எபிரேயர் புஸ்தகம் அதை குறித்து உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். 10ஆம் அதிகாரத்திலிருந்து. அதற்கு முன்பாக இன்றைக்கு நாம் வாசித்தோம் அல்லவா, சங்கீதம் 40 அதில் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். கேட்டார். முதல்ல கேட்கிறாரு. பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிருந்தும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில் என்ன செய்தாரா? ஆமென். இந்த நாட்களில் பொறுமையை குறித்து தான் நம்மளோடு கூட எடுக்க போகிறேன். வேத வசனம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. எபிரேயர் எழுதின புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் 10ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தின் கீவேர்டாக எடுத்து உங்களோடு கூட நான் பேசினேன். ஒரு நிமிஷம். 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச வந்தேன். அதில் அழகா சொல்லுகிறது, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். இது உலகத்தாருக்கு பேசப்படுகிற வார்த்தைகள் அல்ல, ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்று அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிற வார்த்தைகள். நம்ம நிறைய நேரம் என்ன எடுக்கிறோன்னா, வேதத்தை புறஜாதிகளுக்கு இப்படி சொல்லியிருக்கு, அப்படி சொல்லியிருக்கு, எனக்கு என்ன அங்கே சொல்லியிருக்கு, நான் எதை கடைப்பிடிக்கணும், அழகா சொல்கிறாரு. அதுலேருந்து தான் நான் உங்களோடு கூட நான் முதலாவது பேச ஆரம்பித்தேன். அதில் தொடர்ந்து உங்களோடு கூட ஒரு 3-4 மாதங்களாக பேசி கொண்டு வருகிறேன். அது மாத்திரமல்ல, போன மாதம் எனக்கு ஷெட்யூல் கிடைக்கல, அதனால் நான் என்ன செய்ய முடியல, அதை நான் பேச முடியலை. ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? இனி வரப்போகிற ரட்சிப்பு நாம் காத்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை அதை கவலையற்று போய் இருக்கிறோமா? எபிரேயர் 11:12, எசேக்கியேல் 11:12 எனக்கு இந்த 2-3 நாளுக்கு முன்பாக ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக அந்த வார்த்தையை உணர்த்தினார். நம்மளை நம்ம சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய முறைமையின்படியே நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை வாசித்து பாருங்க. எடுத்தவங்க வாசிங்க. என் கட்டளையின்படி நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்களை என்னை மற்றவர்களை பற்றி சுற்றிலும் இருக்கிற புற ஜாதிகளுடைய முறைமைகளின்படி செய்த நீங்களும் நானும் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நியாய தீர்ப்பு வரும் பொழுது எது உண்மை, கர்த்தர் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அதனால் இந்த பூமியையும் இந்த நம்மளை சுற்றில் இருக்கிற ஜனங்களை நம்ம பார்ப்பதல்ல, ஆண்டவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கணும். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. இதை உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டே வரும்போது ஆண்டவர் சொல்லியிருந்தார், கவலையற்று இருப்போமானால் ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒன்றை மட்டும் குறித்து என்ன செய்யுங்க, கவலை. உனக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அழுக்கின் வஸ்திரங்களை களைத்து போட்டு நீதி என்கிற வஸ்திரத்தின் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம உடுத்திருக்கிறோன்ற உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்ம வாழணும்.
அதில் கவலையற்றிருப்போமானால் வரப்போகும் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது. இரண்டாவதாக எடுத்தேன், தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மறுபடி ரட்சிக்கப்பட்டவர்கள் மறுபடி தவறு செய்யும் பொழுது புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அழகாய் சொல்றது. அடுத்து, தேவனுடைய கை நம்மை உருவாக்குறது. நீர் என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், நீர் என்னால் உருவாக்கப்பட்டீர், உண்டாக்கப்பட்டீர் எல்லாம் சொன்ன அந்த கையிலே அழகா சொல்றது பாருங்க, தேவனுடைய கையில் விழுவது பயங்கரமாமே. ஜீவனுள்ள உயிருள்ள தேவனுடைய கையிலே தண்டனைக்காக நம்ம போய் நின்றோமானால் அது விழுவது பயங்கரமாமே. இதை குறித்து நான் உங்களோடு கூட எடுத்துக்கொண்டே வரும் பொழுது, எபிரேயர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 32 to 39 ஆண்டவர் வழி நடத்தினார். 32 அது என்ன சொல்றாரு? முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போதும், பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் எபிரேயர்ல சொல்றாரு, முந்தின நாட்களை என்ன செய்யுங்க, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, எப்படி எல்லாம் தேவனுக்கு முன்பாக ஆராதனையிலையும் பயபக்தியா நடந்தீங்க, அநேகருடைய சாட்சியை கேட்டீங்க, மற்றவர்கள் அற்புதங்கள் நடந்ததை உங்களிடத்துல சொன்னாங்க, அது உங்களுடைய விசுவாசத்தை தூண்டி விட்டுச்சு, ரொம்பவும் அனல் மூட்டி என்ன செஞ்சீங்க, அவரோடு கூட அந்த நாட்களை நினைத்து. அடுத்து நீங்கள் 32 கீழேயே வாசித்தீங்கன்னா, நிந்தைகளானாலும் உபத்திரங்களானாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமாயிருக்கிறீர்கள். நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு அவரோடு கூட நம்ம நடக்கணும்னு வரும் பொழுது சில போராட்டங்கள் வரும், சில நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும். இதை ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் அப்போஸ்தலர்களும் சரி, தீர்க்கதரிசிகளும் சரி, கொஞ்சம் கூட அந்த அவமானத்தையோ அசிங்கத்தையோ வெக்கத்தையோ கண்டு பயந்து ஒதுங்கி போகல, தைரியமாய் முன்னிலும் பலத்த கிரியைகளை செய்தார்களாம். ஏனென்றால் கிறிஸ்து ஒன்றுமே அறியாதவர், பாவம் மாறாத சுத்த கண்ணருக்கே அநேக அடிகள் விழுந்துச்சு. நம்ம அவரை பிரதிபலிக்க போகிறோம், நமக்குள்ளர வேண்டாத நிந்தனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனாலும் என்ன செய்தார்களாம், முன்பை விட அதிகமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார்களாம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் எழுதணும் என்று பார்த்தீங்கன்னா, அவனும் அதே போல பாடுகள் அனுபவித்த ஒரு மகன். அதனால தான் அதை அனுபவித்து எழுதுறாரு. கிபி 64 நீரோ என்ற ரோம பேரரசு அரசாண்ட போது பட்டணத்தில் ஒரு பகுதி முழுவதுமாய் தீ வைத்து அழித்து விட்டார்களாம். ஆனால் அதற்கு காரணம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அறிவித்து கிறிஸ்தவர்களை பிடித்து நிந்தனை செய்து அவங்களை அவமானப்படுத்தி நிர்வாணமாய் நிறுத்தி கொலை செய்து சிங்கத்திற்கு இரையாகலாம் என்ன செய்தார்களாம், போட்டார்களாம். இதெல்லாம் நடந்த உண்மை, சரித்திரபூர்வமான உண்மை. நமக்கு சின்னதாக ஒரு வேதனையோ துன்பங்களோ வந்துட்டா, அப்பா என்னை கை விட்டுட்டாரு, நம்ம எத்தனையோ நேரத்தில் அப்பாவை அசட்டை பண்ணிட்டு போயிருக்கிறோம், அவரோட பேசக்கூட நேரம் இல்லாமல் நம்ம போயிருக்கிறோம். அழகா சொல்றது, அந்த நாட்களில் நடந்த தெரு விதிகளில் கட்டி வைத்து அவர்களுடைய சரீரத்தில் தீபத்தை அந்த எண்ணெயை ஊற்றி என்ன செஞ்சாங்களாம், தீ வைத்தாங்களாம். அதை தெருவிளக்கை போல பயன்படுத்தினார்களாம். யாரை? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை உடைய ஜனங்களை அப்படி செய்தார்கள் என்று நான் போன மாதத்திற்கும் முந்தின மாதம் பேசினதிலிருந்து உங்களோட தொடர்ச்சியாக பேசுகிறேன். அதை குறித்து கீழே எடுத்தேன். பயம் இருந்தால் பரலோகம் போக முடியாது. அழகா சொல்றாரு, பிசாசின் ஆயுதம் தான் என்னது? பயம். பயம் இருந்தால் நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியாது, பரலோகம் போக முடியாது. அதே நேரம் சுயநலம் இருந்தால் உலகத்தில் வாழலாம், ஆனால் சொர்க்கத்திற்கு போக முடியாது. பயத்தை விட்டு தேவ கட்டளையை பின்பற்று. இதோடு உங்களோடு கூட நான் முடித்தேன். ஏன்னா போன மாதத்துக்கு முந்தின மாதம் எடுக்கும்போது அதை லைவில் எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. அதனால தான் திரும்ப உங்களோடு கூட இதை தொட்டு போகிறேன். அப்போது கடந்த நாட்களில் கடந்த காலம் 3 காலங்களாக நான் பிரித்தேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 32 39 வரைக்கும், 32 34 வரைக்கும் ஒரு பகுதி, 35 36 வரைக்கும் 2ஆம் பகுதி, 37 33 வரைக்கும் 3 பகுதி. 3 பகுதியில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஒரு மனிதனுக்கு
நிச்சயமாக கடந்த காலங்களின் நினைவுகள் நிச்சயமாக இருக்கணும். நம்ம எப்படி வந்தோம், என்ன பண்ணோம், எப்படியெல்லாம் வந்திருக்கோன்றதை மறந்து போயிடக்கூடாது. நமக்கு முன்மாதிரியாக இருந்த வாசிக்கப்படும் நிருபங்களாக இருக்கிற எபிரேயராக இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலாக இருக்கட்டும், எல்லா காரியங்களையும் பார்ப்போமானால் அவர்களும் உபத்திரப்பட்டார்கள், இன்றைக்கு ஜெயம் எடுத்தார்கள். இன்று வாசிக்கப்படும் நிருபங்களாக நாம் என்ன செய்கிறோம்? வாசித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நிகழ்காலம் அப்படி என்றால் இன்றைக்கு நமக்கு வேண்டியது என்ன? இன்றைய காலகட்டத்தில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா பொறுமை. என்ன வேணும்? பக்கத்தில் பார்த்து, அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, பொறுமை. பொறுமை தான் தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெரும்படிக்கு பெற்றுக்கொள்ளும்படிக்கு வழி நடத்துகிறது. எனக்கு அப்பா, அகிலத்தை உண்டாக்கினவர், அதிகாரமுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் என் மேலே ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக்க இருக்க வேண்டும். எனக்கு எங்கள் அப்பா ஒரு கார் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு, அதற்கு போய் அட்வான்ஸ் புக் பண்ணிட்டாரு. அந்த காரை கொண்டாந்து என் வீட்டில் நிறுத்தணும்னா என் வீட்டில் என்ன வேணும்? அந்த கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் வேண்டும். உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இதே போல தான் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்ததை எனக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. உங்கள் இருதயத்தில் தேவனுடைய கட்டளைக்கு, நியமங்களுக்கு இடம் இருக்கிறதா? அதன்படி வாழுகிறோமா? இதை வாழக்கூடாதபடிக்கு பொறுமையை இழக்கக்கூடிய சூழல்கள் வரும். எடுத்துக்கொள்ளுங்க, எபிரேயர் 10:36 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு பக்கத்துல கரத்தை பிடிச்சு கண்ணை பார்த்து சொல்லுங்க, இந்த மாசம் இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. தேவன் கொடுத்த அநேக ஆயிரம் வாக்குத்தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்பொழுது அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பொறுமையா இருங்க. பொறுமை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அமைதி. என்னது? சகிப்புத்தன்மை, மன உறுதி, விடாமுயற்சி. அதே வெற்றி கொண்டு வரும். அதே இது பொறுமையின்மை என்பது அவசரத்தை கொண்டு வரும், ஒரு பதட்டத்தை கொண்டு வரும், மன தடுமாற்றத்தை கொண்டு வரும், பின்வாங்குதல். ஒரு காரியத்தை எடுத்து அதை செயல்பட முடியாமல் பின்வாங்குதல். புரிஞ்சு கொண்டோமா? உலகத்தில் சாதாரணமாக ஒரு குட்டி பிள்ளைகளுக்கு ஆரம்பத்துலேருந்து கதை சொல்லியிருப்பாங்க. என்ன கதை? பொறுமையின் கதை என்றாலே ஒரு 2 பேரை சொல்லுவாங்க. யாரு? ஆமையும் முயல். ஆனால் முயல் பொறுமையாகவும் நிதானமாகவும் போச்சா? ஏன்னா அதுக்கு தன் மேலே இருந்த ஒரு இது, நான் என்ன செய்யலாம், சீக்கிரமா தாவி போயிடலாம். ஆமையோட இயல்பு என்னதான்? ஒரு தான் போகணும். ஆனால் இது நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஏன் இதை நான் எடுக்கிறேன்னா, இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் மனிதர்களை மாத்திரம் கோட் பண்ணலை. காக்கா, புறா, எறும்பு, நாய், கழுத, குதிரை, கழுகு எல்லாம் இடம் பெற்றிருக்குதா இல்லையா? படிச்சிருக்கோமா இல்லையா? 5 அறிவு ஜீவனை ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியா எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி கற்றுக் கொடுப்பதற்கு அதை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. நிறைய நேரங்களில் அதை படித்து பாருங்க. எறும்பை கூட என்ன செஞ்சிருக்கிறாரு? நீதிமொழிகளில் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல முயல் என்ன பண்ணுகிறது? பொறுமையா அமைதியா போகல, அதனுக்கு தன் சுயத்தோடு கூட என்ன செய்ததான்? வேகமாக என்ன செஞ்சது? போச்சு. ஆனால் அமைதியா ஆமை என்ன செய்தது? போச்சு. இதில் அழகா சொல்றாங்க பாருங்க, அமைதியாக காத்திருக்க இயலாமையும் விரத்தியையும் குறிக்கிறது முயலுக்கு, ஆனால் பொறுமையும் நிதானத்தையும் ஆமை வெற்றியை குறிக்கிறது. இது அழகா சொல்லுகிறது பாருங்க. வேதாகமத்தில் நமக்கு இந்த பொறுமை என்பது தேவனுடைய கட்டளைகளில் ஒன்று. ஆவியின் கனிகள்ல
பொறுமைனும் கொடுத்திருப்பாரு, ரெண்டாவதா கொடுத்திருப்பாரு நீடிய பொறுமை. இந்த பொறுமை இல்லாதனால இந்த உலகத்துல எத்தனையோ குடும்பங்கள் சிதறி போய் கொண்டிருக்குது. பேரண்ட்ஸ், பிள்ளைங்கள் சிதறி கொண்டிருக்கிறாங்க. பொறுமை இல்லாதனால பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கல கூட என்ன ஆகுது, சீட்டு இல்லைன்னா உடனே சண்டை, அடுத்த நாள் என்னது கத்தி குத்து. எத்தனை நியூஸ்களை நம்ம கேட்குறோம். இதெல்லாம் அந்த பொறுமையை இழக்க வைத்து நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்க்குது. பாவத்தை செய்ய வைத்து பதட்டத்துக்குள்ளாகவே வாழ வைத்து பாதாளத்துக்குள் போகும்படியாக நம்மளை என்ன செய்கிறது, இந்த பொறுமை இல்லாதனால. ஆனா பொறுமையோடு நம்ம என்ன செய்யணுமா, வாழணுமா. கலாத்தியர் 5:22 நீடிய பொறுமையை சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:14 சொல்லுங்க, வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:14. சகோதரரே, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கில்லாதவருக்கு புத்தி சொல்லுங்க. திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி தர்றாங்க. நம்ம என்ன தெரியுமா, உலகத்தார் பதறாங்க, உலகத்தார் பேசுறாங்கன்ட்டு நம்மளே என்ன செஞ்சிடறோம். அந்த இடத்துல அழகா சொல்லுது, கற்றுக் கொடுங்க. நீங்க என்ன செய்யுங்க மற்றவங்களுக்கு. அதுல அழகா சொல்றாரு, அந்த நேரம் பொறுமை என்பது தேவனுடைய நேரமா, சர்வ வல்லமை மற்றும் அன்பு மீதான நம் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதான ஒரு நேரமா. பொறுமையாக மோசைய ஆண்டவர் கூப்பிடுறாரு. அதிகாலமே ஆயத்தமாகி தேவனுடைய சமூகத்துல போய் அமர்ந்து காத்திருந்தாராம் மோசே. எதற்கு தெரியுமா, இவர் பேசவே இல்லை, தேவன் பேசுவதை கேட்பதற்காக. நம்ம எத்தனையோ நேரங்கள்ல நம்ம சைடில் ப்ரேயர் பண்றோன்றக்காக பேர்ல நிறைய வார்த்தைகள் என்ன செய்யறோம், வசனித்து போய்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் பேசுறதுக்கு டைமே கொடுக்கறதில்ல. அந்த பொறுமை கூட நம்மகிட்ட இல்லை. ஆண்டவர் வச்சுட்டு நிற்கிறார். இவ்வளோ நேரம் கண்ணீர் விட்டியே, இவ்வளோ நேரம் கதர்னியே, இதுக்கு பிரச்சனை, இந்த தீர்வு இந்த வச்சிருக்கிற மகளேன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யல, பொறுமையோடு காத்து வந்தோம், படபடன்னு உட்காந்தோம், ஜெபிச்சோம், அழுதோம், ஆமேன் போட்டுட்டு ஆண்டவர் இது கையில் வச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் எனக்கு கொடுக்கலையே ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுக்கலையே, நான் ஜெபம் பண்ணேனே, நான் அழுதனே, உபவாசம் போட்டனே, புலம்புனேனே. மகளே, நீ கேட்டது என் கையில் தான் இருக்கு. நான் உனக்கு கொடுக்குன்ற, நீ என்ன செய்யல, நிற்கவே இல்லை, என் பேச்ச கேட்கவும் இல்லை. பொறுமை இல்லாதனால அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பாருங்களேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், நம்மை சுற்றிலும் பயங்கரமான உயிருள்ள சாட்சிகள், மருத்துவரை உயிரோடு எழுப்பின சாட்சிகள் கூட இருக்கிறது. நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ஒரு நிமிஷம், சாட்சியும் இருக்கு, பாவமும் நெருக்கிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுது, நமக்கு, எனக்கு, உங்களுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம் இருக்கிறது. என்னுடைய லைன்ல நீங்க வர முடியாது, உங்க லைனுக்குள்ள நான் வர முடியாது. ஓட்டப்பந்தயத்தில் பார்த்துருக்கீங்களா, அழகாக அந்த கோடுகள் போட்டிருப்பாங்க. அந்த இதில் என்ன செய்யணும், போய் வின் பண்ணணும். இதில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றாரு பாருங்க, இந்த நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு, அப்படின்னா சகிப்புத்தன்மையோடு எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுட்டு, தூக்கிக்கிட்டே ஒன்னா சோர்வு அடைஞ்சிருவீங்க. விட வேண்டியதை விட்டுட்டு சகிப்புத்தன்மையோட, பொறுமையின் வளர்ச்சிக்கு தேவனுடைய சக்தியும் வல்லமையும் தேவை. தேவனிடத்துல உட்கார்ந்து நீங்க பொறுமையோடு கேட்டு அவர் பேசுகிற வார்த்தையை நீங்க தியானிச்சிக்கலானால்
அந்த வல்லமை நமக்குள் கிரியை செய்யும். அது நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அது நம்மளை இன்னும் அதிகமாய் ஓடச் செய்கிறதா இருக்குது. இது உதாரணமாய் நான் நிறைய இந்த இதுகள்லாம் பார்ப்பேன். அதில் அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பறவை, கழுகு பறவையை குறித்து சில காரியங்கள் இருக்குது. அதன் வயது பார்த்திங்கன்னா 70 to 80 வருஷம்தான். கழுகுடைய வயது எவ்வளவு? 70 to 80 வருஷம்தான். ஆனால் அதற்கு 40 வயதில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் வரும் பாருங்க. தன்னுடைய மூக்கின் அழகெல்லாம் சுருங்கிரும், இறகெல்லாம் என்ன செய்கிறோம், உதிர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு அந்த 40 வயசுல அந்த இறையை தேட முடியாது, கொத்தி பிடிக்க முடியாது, பறக்க முடியாது. பயங்கரமான சிரமத்தை என்ன செய்யும், அது அதுக்கு வேதனையை கொடுக்கும். செத்துடலாண்டா. சிலருக்கு நமக்கு பிரச்சனை வந்தா சொல்ற வார்த்தை, என்னால் வாழ முடியலை, எனக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், குடும்பத்தில் சண்டை, என்னால் எழும்ப முடியாது, என்னால் திரும்பவும் என்ன செய்ய முடியாது, முன்போல இருக்க முடியாது. 2 வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒன்று மரணம், ஒன்று ஜீவன். இதே தான் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வைக்கிறார். எடுத்து வாசித்து பாருங்க. கழுகுக்கும் அதே போலதான் 2 வாழ்க்கையை அந்த இடத்துல கொடுக்குறாரு. ஒன்று, இந்த 40 வயசுல நீ செத்து போனா போயிடலாம், அவ்வளோதான், அதனால எந்திரிக்க முடியல அப்படின்னா விட்டுறணும். ஆனால் இது ஒரு முடிவு எடுக்கிறது. என்ன தெரியுமா செய்கிறது, உயரமான கண்மலையில போய் உட்காந்துருச்சு. அது பரிசுத்தமான கழுகு. ஒரு பேர் தான் வச்சிருக்கிறோம். அந்த பேர் உயிரோட இருந்தா இந்த மனைவிக்கோ கணவனுக்கோ என்ன செய்வாங்க, தேனும் தண்ணியும் கொண்டாந்து கொடுப்பாங்க கண்மலையில். இது அழகா அந்த 40 வயதுல அது அங்க போய் உக்காந்து என்ன தெரியுமா செய்து, பசி, தாகம், இன்னொன்று வலி, வேதனை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு உள்ள சொல்ல முடியாம, வெளியில சொல்ல முடியாம சில கஷ்டங்கள் இருக்கிறது. இவங்க பொறுன்றாங்க, பொறுமையா இருன்றாங்க. என் வாழ்க்கை எனக்கு தானே தெரியும். வயிற்று வலியும் தலைவலியும் தனக்கு வந்தாதானே தெரியும். உபாகமத்தை எடுத்தீங்களா, வாசித்தீங்களா? ஆமா. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படும். அதுலயே கீழே வாசித்துட்டு வந்தீங்கன்னா அதில் சொல்லுவார், இந்த கட்டளையின்படி நியமங்களின்படி நீ கை கொள்ளலைன்னா உனக்கு பிற்பாடு வைத்திருக்கிறேன் சாபங்கள் 96 32 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீ கட்டளைகளின் நியமங்களையும் கை கொள்ளாவிட்டால் 96 சாபங்கள் வைத்திருக்கிறார். நீங்கள் வேதாகமத்தை அதிகமாக வாசித்து பாருங்க. நமக்கு இந்த கழுகுக்கு நமக்கு முன்மாதிரியாக உயரமான இடத்துல பறக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த அந்த கழுகுக்கு 2 வாழ்க்கை. 40 வயதில் அது வாழ்க்கையை முடிக்கணும்னா முடிச்சுக்கணும், அது ஒன்றுமே செய்ய முடியலண்டா. ஆனால் அதுவாய் தன்னை பலப்படுத்துகிறதுக்கு தேவன் காட்டிய வழியை தேடி போய் உயரமான கண்மலையிலே அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாணத்தை பாருங்களேன், அங்கே போய் உக்காந்து பசி, தாகம், வேதனை, அந்த இறகெல்லாம் ஒன்றா அது என்ன செய்யும், பிச்சு போடும். வலிக்குமா வலிக்காதா? நம்ம நகத்தை அப்படியே கட் பண்ணும்போது உள்ள இன்னும் கொஞ்சம் கட் பண்ணுங்கன்னா வலிக்குமா வலிக்காதா? உடம்போடு ஒட்டி இருக்கிற அந்த இறகு இந்த மூக்கை என்ன செய்யணும், அந்த கண்மலையில் வச்சு என்ன செய்யும், தேய்க்கும். வலிகள் உண்டு, வேதனை உண்டு, பசி உண்டு, தாகம் உண்டு. ஆனால் அழகா சொல்லுது பாருங்க, பொறுமையுடனே காத்திருந்து அந்த 5 to 6 மாதம்
கண்மலையின் மேலே அது படுகிற வேதனை எல்லாத்தையும் விட்டுட்டு அது ஒவ்வொன்றா என்ன செய்யுது, இறகுகள் சிறகுகள் உண்டாக உண்டாக இந்த மூக்கின் அழகெல்லாம் என்ன செய்யுது, இளமையாக தோன்றுகிறது. இதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சங்கீதம் 103 நமக்கு சொல்லுகிறாரு பாருங்க. 4:5 உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எல்லாம் குணமாக்கி உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ கழுகுக்கு சமானமாய். அதனாலதான் அந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மற்ற எதையும் அந்த இடத்துல சொல்லல. திரும்பவும் உனக்கு ஒரு புது வாழ்வு உங்களுக்கு எனக்கும் கொடுக்கணும்னா பொறுமையோட காத்திருக்கணும். 5 அறிவு உள்ள அந்த கழுகை 5 மாதம் to 6 மாதம் அந்த உயரமான கண்மலையில் போய் உட்கார்ந்திருந்து தன்னை புதுப்பித்து கொள்ளுமானால் அனுதினமும் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் நானும் காத்திருக்கிறோமா பொறுமையோடு. அழகா சொல்றாரு பாருங்க. அந்த கழுகுக்கு எதற்கும் துவண்டு போகாதே, மழை என்றதும் ஓடி ஒளியும் கோழி குஞ்சு அல்ல நீ. நம்ம சொல்றோமா இல்லையா, நான் காகம் அல்ல, கர்த்தருக்கு காத்திருப்பேன், கழுகு போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவேன், நான் காகம் அல்ல. பாடுறோமா இல்லையா? இங்கே அழகா சொல்றாரு, எதற்கும் துவண்டு போகாதே, மழை என்றதும் ஓடி ஒளியும் கோழி குஞ்சு அல்ல நீ. மழை மேகத்தை தாண்டி பறக்கும் கழுகு. நமக்கு வர்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பொறுமையோடு இருந்து சகிப்புத்தன்மையோடு இருந்து ஓட கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஓட்ட வேகம் என்பது கர்த்தர் கொடுக்க வேண்டும். அழகா சொல்றாரு, அந்த கழுகை பார்த்து காகத்துக்கு போறாம வருமா. அந்த காகம் என்ன செய்யும், இந்த கழுகு பறக்கும் போதெல்லாம் காகம் போய் மேலே போய் உட்காந்துக்கிறோம். உட்காந்து அதனுடைய அழகை வச்சு இந்த கழுகுடைய கழுத்துல என்ன செய்யும். இன்னைக்கு நீங்களும் நானும் உயர எழும்பும் போது சிலர் காக்காவை போல நம்மளை கொத்தி கீழே தள்ளணும்னு நினைப்பாங்க. ஆனா அது வேகமா எதை குறிச்சும் கவலைப்படாது. அது மேல உயர 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 உன்னதமான மலையில் இருக்கிறவன் அவரை நோக்கி மாத்திரம் பறக்க ஆரம்பிக்கும் போது இந்த வேகத்திற்கு அந்த காகத்தினால அங்க ஆக்சிஜன் கிடைக்காம கீழே தொப்புன்னு விழுந்து என்ன செஞ்சு போச்சு, செத்து போகும். இதே போலதான் நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு முன் அடையாளமாக பொறுமையோட காத்திருந்து உங்க வேகத்தை அதிகப்படுத்துங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அழகா வேதம் சொல்லுகிறது பாருங்க. கொலோசியர் 1:11 வாசிங்க. எல்லா பொறுமையும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு, அது நீடிய சாந்தத்தை உண்டாக்குவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தவும் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறோம். யாக்கோபு 1:3-4 வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்க வேண்டும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்க விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிற அளவு உண்டு. அது அதிக உபத்திரங்கள் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் உங்களுக்கு பொறுமையை கொடுக்கணும். பொறுமைய கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க, எதற்கும் அசைக்கப்பட கூடாது. பொறுமையோடு வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பரிபூர்ணம் உண்டாகும்படிக்கு அந்த பூரணம் நமக்குள் உண்டாயிருக்கிறதா. அழகா சொல்றாரு. இதுல 3 பேரை உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது யாக்கோபு 5:7-8 வாசிங்க. நம்ம கர்த்தருடைய நம்மளுடைய பொறுமையின் முடிவில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்க. பக்கத்துல கரத்தை பிடிச்சு சொல்லுங்களேன். சகோதரியா இருந்தா சகோதரியை சொல்லுங்க, சகோதரனா இருந்தா சகோதரனை சொல்லுங்க. நீடிய பொறுமையா இருங்க. கர்த்தர் வருமளவும், கர்த்தர் எந்த நிமிஷம் வருவார் என்று தெரியாது. நீடிய பொறுமையாக சொல்லுங்க. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து. ஹல்லேலூயா.
பயிரிட்டவன் எப்படி மழைக்காக காத்திருக்கிறானோ அதே போல நீங்க என்ன செய்யுங்க, தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து உங்களை நிந்தனைப்படுத்துகிற போராட்டப்படுத்துகிற எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிச்சுட்டு அவருடைய பதிலுக்காக காத்துருங்க. எவ்வளவுதான் நம்ம நீர் பாய்ச்சினாலும் அந்த விளைவு என்ன இருக்காது, புஷ்டியா இருக்காது. எவ்வளவு நம்ம பிரயாசப்பட்டாலும் அது புஷ்டியா இருக்கு. ஆனா மழை வானத்துல இருந்து பொழியணும், அப்பதான் அது என்ன செய்யும், நெல் பயிர் புஷ்டியாய் மாறும். நமக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்துல இருந்து நிச்சயமாய் வரும். அது வரும் வரையும் விட்டுறாதீங்க, பொறுமையோடு வாசிங்க சிஸ்டர். உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கிறதா, சமீபமாய் இருக்கிறது. பொறுமையை இழந்துடாதீங்க. பொறுமையை இழந்து நம்மளை பேசி நம்மளை வம்புக்கு இழுத்து நம்ம கிட்னியை எடுக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. காமெடினோன்னு எல்லாருக்குமே தெரியும். பொறுமையை இழந்தீங்கன்னா ரட்சிப்பை இழந்து போயிடுவீங்க, பரலோக ஜீவத்தை இழந்து போயிடுவீங்க. ஆண்டவரை வலது கணத்தினால அடிச்சாங்க, காரி துப்புனாங்க. ஆனா அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா? வேதம் அழகா கற்றுக் கொடுக்குது பாருங்க. 7-8 வாசிட்டீங்களா? 9 கடைசி. யாக்கோபு 5:9 கடைசி வரி வாசிங்க. இதோ இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். எந்த இதுக்கு உங்களுக்கு நியாயம் தேவையோ நீங்க மனுஷரை பார்க்காதீங்க, பதவியை பார்க்காதீங்க, உயர்வுல இருக்கிறவங்களை நோக்கி ஓடாதீங்க. நம்ம வாசலடியில யார் நிக்கிறாரா? நியாயாதிபதி. இந்த மாச வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தரின் நியாயாதிபதி, நியாய பிரமாணிகர். அவரே சட்டத்தை இயற்றினவர். அவர்தான் நமக்கு ராஜா. அவர் நம்மளை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அழகா 10-11 வாசிங்க. என் சகோதரரே, என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். திருஷ்டாந்தமாக. முன்னாடி கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, கடந்த காலங்களை எப்படி அப்போஸ்தலர்கள் அடிபட்டார்கள், இரத்த சாட்சியாய் மரித்தார்கள், நிறைய பார்த்தோம். ஸ்தேவானை கல்லிருந்து கொண்டார்கள், யாக்கோபு சகோதரனை அடிச்சாங்க, பேதுருவை தலைகீழ சிலுவையில தொங்க விட்டாங்க. எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் நமக்கு திருஷ்டாங்கமாக ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 6:15-14 11 வாசிட்டீங்களா? இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். யோபுவின் பொறுமையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை தொடணும்னா ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்டு தான் வரணும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுது சகரியால. இங்க ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்டுதான் யோபுட்ட வர்றார், பிசாசு வர்றான். ஆனாலும் அதனுடைய முடிவையை நம்ம பார்க்கிறோம். இழந்து போனதுக்கெல்லாம் இரட்டத்தனையான பலன்களை ஏன்னா பொறுமையோடு இருந்தான். எல்லாவற்றையும் இழந்தது பிரச்சனை இல்லை, மறுபடியும் சம்பாதித்து கொள்ளலாம். ஆனா தன் சரீரமும் என்ன ஆயிடுச்சு, வேதனை, இதுல அவமானம், நிந்தனைகள். ஆனாலும் கூட யோபு சொல்லுவான் பாருங்க ஒரு வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஐயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவனா இருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பொறுமையை காத்து கொள்ளுங்க. அழகா எபிரேயர் 6:15-14 அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். 14 தான் 15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. அழகா வேதம் சொல்லுது பாருங்க, இந்த வாக்கு தத்துவம் எனக்கு 1996 கிடைச்சிச்சு. இந்த வாக்கு தத்துவத்தை நான் டெய்லி அறிக்கை பண்ணுவது உண்டு. ஏன் தெரியுமா?
நம்ம ஜாஸ்பர் பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு லாஸ்ட்டில் பாடினாங்க? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஏன்னா எல்லா இடத்துலையும் வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஆனால் இந்த இடத்துல வாக்குத்தத்தம் கொடுத்த ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, நிச்சயமாகவே நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இது நான் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறணுன்னு எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இதை என்னன்னு நான் படிச்சிருக்கேன் அநேக நேரங்களில். ஆனால் இப்போ அழகா சொல்றாரு பாருங்க. 6:13-15 வாசிங்க. எபிரேயர் 6. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டார். நம்ம சத்தியம் ஒன்று தெரியுமா? இந்த உங்க பேர்ல சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அதை செஞ்சுறேன். ஆனா வானத்தின் மேலும் பூமியின் மேலும் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு வேதம் அதை தான் சொல்லியிருக்கு. எந்த மனிதனும் தகுதி இல்லை, வானமும் பூமியும் ஒளிந்து போயிடும். ஆனா நான் என்றென்றைக்கும் ஜீவிப்பேன். அதனால சொல்றேன் ஆபிரகாமிட்ட, என் பேர்ல நான் உன்னை ஆணையிடுறேன். வானமும் பூமியும் கூட ஒளிஞ்சு போயிடும், என் பேர்ல சொல்றேன், நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருக. இந்த வேடை நான் இந்த மாதம் ஸ்டடி பண்ணும்போது அதை நான் தேடும்போது எடுத்து பார்த்தேன். ஆண்டவர் இத்தனை வருஷமாக என்னை 20-30 வருஷங்களாக என்னை நடத்திருக்கிறீங்க. இந்த வசனத்தை நான் டெய்லி அறிக்கை பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் இந்த வருஷத்தில் 2025 ஆண்டவர் எனக்கு அதன் வெளிப்பாடை கொடுத்தார். நீ எதை குறிச்சும் கவலைப்படாத, நான் என் பேரில் என்ன செஞ்சுருக்கிறேன், நான் உன் மேலே ஆணையிட்டிருக்கிறேன். எந்த மனுஷருக்கும் இல்லை அதிகாரம், நான் இவன் பேரில் செஞ்சுறேன் அவன் பேரில். நான் என் பேரிலேயே நான் உனக்கு சொல்லிட்டேன், நான் உன்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பேன், யார் கைவிட்டு போனாலும் சரி. அப்படியாகவே என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார், சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். எபிரேயர் 12 1, 2, 3 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும். போதும் சிஸ்டர், 2, 3 வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையின் பாடுகளை சகித்து தேவனுடைய வலது பரியத்திலே சிங்காசனத்திலே குமாரனாகிய கிறிஸ்து வீற்றிருக்கிறார் என்றால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு முன்பாக சந்தோஷம், என் மக்களை நான் மீட்டு எடுத்திருக்கிறேன், என் ஜீவனையே கொடுத்து நான் உண்டாக்கின என் மக்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், மீட்டு எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு ஏன் ஆத்துமா மீட்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோட சகிப்புத்தன்மையோட வாழ்ந்தா மாத்திரம்தான் என் ஆத்துமா பரலோகத்திற்கு போகும். தேவனுடைய வலது பரியத்திலே நான் வீற்றிருக்க முடியும். வேதம் அடுத்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வர்ற உபத்திரங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள் உங்களை தூண்டி விட்டு பிசாசி எதிரையாவது சிக்க வைக்கணும்னு பார்க்கிற வேளையில நீங்க அவரை நினைச்சு கொள்ளுங்க. ஒரு பாவமும் அறியாதவர் நமக்காக பலியானாரே, அவமானத்தை எண்ணாமல் அதை நினைத்து கொள்ளுங்க. அழகா சொல்றார், பொறுமையுடன் இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்ய வேண்டும். வாக்குத்தத்தத்தை எளிதாக பெற முடியாது. துன்பத்தின் நடுவிலும் உறுதியாய் ஆபிரகாமை போல எங்கு செல்லுவே என்ன பண்ணுவேன்றலாம் கேட்கல, நீ வெளியே வா, புறப்பட்டு போகணும்னு வந்தாரு. செயல்பட கற்றுக்கொள்ளுங்க. அழகா சொல்றாரு, வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டில் 53 இடங்கள்ல உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் எபிரேயர்ல மட்டும் 14 இடங்கள்ல இந்த என்ன செய்யுது, வாக்குத்தத்தத்தை பற்றி சொல்லுகிறது. பாவங்களிலிருந்து விலகி பொறுமையாக இருங்க, நன்மைகளை தொடர்ந்து செய்வதில் பொறுமையாக இருங்க, சோதனைகளை ஜெயிப்பதற்கு பொறுமையோடு இருங்க. எபிரேயர் 6:11-12.
நீங்கள் அசதியாயிராமல் நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை ஆ, விசுவாசத்தினாலும் ஆ. நீடிய பொறுமையினாலும் ஆ. சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை ஆ. பின்பற்றுகிறவர்களாயிருந்து ஹல்லேலூயா. ஆ, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும். ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிப்போடு இருங்க, விழிப்போடு இருங்க, தெளிவோடு இருங்க. ஏன்னா நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த நம்பிக்கையின் பூரண நிச்சயத்துக்குள்ளாக நம்ம போறோம். அழகா சொல்றாரு லூக்கா 21:19, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். அவசரப்பட்டுறாதீங்க. அழகாய் முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்பட்டவன். மத்தேயு 24:13. லாஸ்டா ஒரே ஒரு வசனத்தை முடிக்கிறேன் இதோட. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2:23. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பதில் பேசல, பாடுபடும் பாடுகள் அனுபவிக்கும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகா சொல்லுது பாருங்க. 21 வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். 20 வாசிங்க. 20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தீமையும் செய்யாதவர் அடிக்கப்படுகிறார், வையப்படுகிறார், தூசிக்கப்படுகிறார், எல்லாத்துக்கும் பொறுமையோடு இருந்தாராம். அதனுடைய அடிச்சுவடுகள்ல நீங்களும் நடக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறோம், எத்தனையோ தவறுதல் செய்திருக்கிறோம், எத்தனையோ பேருக்கு விரோதமான காரியங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் அதற்கு வரும் பொழுது நான் சரியா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன், நான் பொறுமையோடு இருக்கேன். நன்மை செய்து பாடு அனுபவித்தீங்கன்னா உங்களுக்கு அநேக கீர்த்தி உண்டு. நீங்கள் தீமை செய்துட்டு அவங்கள நான் மன்னிக்கிறேன், என்னை நீங்கள் மன்னிங்க, அது கிடையாது. அவர் ஒரு பாவமும் அறியாதவர். அவரை அவ்வளவு செய்தார்கள் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு விளக்கரையும் கொடுக்கணும், எப்படி வாழணும், எப்படி தேவனிடத்தில் சேரப்போகிறோம். இனி கடைசி காலம், அடுத்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம எதிர்காலத்தை பார்த்துட்டோம், எதிர்காலம் எப்படி இருக்குன்றதை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். கடந்த காலம் முடிஞ்சிருச்சு, நிகழ்காலம் முடிஞ்சிருச்சு, எதிர்காலத்தில் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படியாய் நாம் பார்க்க முடியும். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி பொறுமைக்காக உடைய சமூகத்தில் நிற்கிறேன்ப்பா. எனக்கு முன்மாதிரி அந்த கழுகை காமிச்சிங்க, யோபுவை சொன்னீங்க, ஆபிரகாமை காத்தீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே மனிதனாகவும் வாழ்ந்து அந்த பொறுமையை எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறீங்க. அப்பா, இந்த பொறுமையை இழக்கச் செய்கிற இந்த உலகம், பிசாசு, மாமிசம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய பெலன் எங்களை மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே. உன்னதத்திருக்கிற தேவ பெலன் எங்களை ஆட்கொள்ளட்டும் இயேசுவே. அப்பா, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு நாங்கள் அந்த மேகத்தை தாண்டி வருவதற்கு அந்த கழுகை போல இந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு யார் என்ன பேசினா என்ன, எப்படி நடந்தா என்ன, ஏன் ஆத்துமா கர்த்தரிடத்துல போகணும். என் ஆத்துமா விலையேற பெற்றது, எனக்காக பாடுகள் அனுபவிச்சிருக்கிறாரு, தன் ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு, ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. ஒருத்தவங்க ஒரு உதவி செஞ்சுட்டு அவ்வளோ தேங்க்ஸ் பண்றோம். நம்ம அப்பா நமக்கு ஜீவனை கொடுக்கல, நம்ம இந்த உலகத்தில் வாழவே முடிஞ்சிருக்காது. ஒரே ஒரு விஷயம்,
கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையை காத்துக்கொள்ளணும். ஆண்டவரை நான் பொறுமையோடு இருக்கணும், நான் நீடிய பொறுமை எனக்கு வேணும் ஏசப்பா. அந்த பரிபூர்ண அந்த நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேதத்தை கேட்கும்படியாய் பிள்ளைகளை அழைத்து வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு ராஜா. எங்களையும் எங்கள் கூட்டத்தாரையும் எங்கள் மந்தைகளையும் என் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு சிறு கூட்டமாய் இருந்தாலும் யாவரும் பரலோகத்தில் சந்திக்கிற கூட்டம் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. இதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனுஷிக ஆவிகளையும் போராட்டங்களையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் மாந்திரிக கட்டுகளையும் பிள்ளை சுனிய கட்டுகளையும் ஏவலின் ஆவிகளையும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறோம். தேவனுடைய கல்வாரின் ரத்தத்தினால பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் மூடி மறைத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உம்மோடு கூட இசைந்து அந்த அடிச்சுவடுகளை நடக்கும்படியாய் எங்களை ஆட்கொள்ளுங்க, அபிஷேகங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.